ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குடமிளகாயும் 2 வாழைக்காயும் வச்சு கிரேவி செய்யலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். நம்ம பார்த்திங்கன்னா நான் வந்து 1 குடமிளகாயும் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சு வாழைக்காயை எடுத்துருக்கிறேன். இதை போல் தோல் மேலே பிச்சு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா கையில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அதை போல் ஒரு வாழைக்காயை பார்த்து வாங்கணும். நல்லா பிஞ்சாக வாங்கும்போது இது உடம்புக்கு வந்து வாயும் சேர்க்காது. அதனால் வாழைக்காயில் கொஞ்சம் பெரிய வாழைக்காயாக வாங்கி சமைக்காமல் இதை போல் பிஞ்சு வாழைக்காயாக கிடைச்சிதுன்னா வாங்கி சமையலில் சேர்த்துக்கோங்க. வாழைக்காயிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம குடமிளகாயும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயும் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 2 சேர்த்து செய்கிற இந்த கிரேவியோட செய்முறை எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பேன் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம முதல்ல கட் பண்ணியிருக்கிற இப்போ குடமிளகாயை முதல்ல இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குடமிளகாய் அந்த போல் வதக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிறமும் மாறி வராது. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் குடமிளகாயும் நல்லா அளவாக வெந்து வரும். நல்லா குழஞ்சி வேகாமல் திட்டமாக வெந்து வரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போல் நல்லா கலந்து விட்டு நான் இந்த பக்கம் இருக்கும்போது எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் நல்லா வெந்து வந்திருக்குது. அடுத்து அந்த எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். வாசனையாக வறுபட்டு வரும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துடலாம். பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்க பூண்டு நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி கூட சேர்க்கலாம். பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்ததால் நான் ஒரு வெங்காயம் மட்டுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். இந்த பக்குவத்தில் வதங்கி வரும்போது நம்ம இதில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துடலாம். வாழைக்காய் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம தண்ணியில் போட்டு வச்சு சேர்க்கலாம். நான் இப்போ தான் கட் பண்ணேன். இது பிஞ்சு வாழைக்கான்றதால அந்த நேரத்துக்கு கட் பண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கலரும் மாறாது, அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதனால் நம்ம இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2-3 நிமிஷம் போல் வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விடலாம். கலந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமும் சேர்ந்து ஒன்றா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விடணும். தக்காளி பாருங்கள் இந்த பக்குவத்து வரைக்கும் வதங்கி வந்திருக்குது. இது வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது. வாழைக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்குது. இது எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். காரத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரத்தூளுக்கு ஈக்குவலாக மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நம்ம வாழைக்காய் சமைக்கும்போது பெருங்காயத்தூளும் பூண்டும் கண்டிப்பாக கூட சேர்த்து சமைக்கணும். இப்போ இது எல்லாமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். இப்போ இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூளுக்கும் காய்க்கும் தகுந்தப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும்.
ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி, வாழைக்காய் எல்லாமே வெந்திருக்குது. இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருக்கோம். தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்த உப்பு சரியாதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா நல்லா மணமாக வாசனை வரும்போது நம்ம மறுபடியும் இப்போ ஓப்பன் செய்யலாம். நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் செஞ்சுருக்கிறேன். நல்லா லேசாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அந்த கிரேவி வதக்கிற டைம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடமிளகாயை இது உள்ளே சேர்த்துடலாம். குடமிளகாயும் வாழைக்காயும் சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இது அப்படியே எடுத்து வச்சு சாதத்தோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் மறுபடியும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு விடுறேன். ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு ஓப்பன் செஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் வித்தியாசமான செய்முறையில் வாழைக்காயும் குடமிளகாயும் சேர்த்து செஞ்சுருக்கிற இந்த கிரேவியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டு விட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் ரொம்ப சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி வந்தால் போதும். அது ஹை ஃப்ளேமில் வச்சு கொதி வந்தால் போதும். நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு நான் மூடி போட்டு விட்டு ஓப்பன் செய்கிறேன். நல்ல ஒரு வாசனையான வாழைக்காயோடைய வாசனையும் குடமிளகாயோடைய வாசனையோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழையை தூவி விட்டுடலாம். இல்லை கொதிப்பு அடங்குற வரைக்கும் மூடி போட்டு விட்டுட்டு அப்புறமா இது சாதத்தோடையும் சப்பாத்தி, இட்லி, தோசையோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிற இந்த கிரேவி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.